வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ ஸ்டடீஸ்ல போயிட்டு ஆர்எஸ்ஐ அப்படின்னு அடிச்சுக்கோங்க. ஆர்எஸ்ஐ வந்துருச்சு. ஸோ நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜிஸ் பில் பண்ணாலும் புதுசா பில் பண்ணாலும் ரெண்டு கான்செப்ட்ல தான் சார்ட்ல வந்து பில் பண்ணுவோம். ஒன்னு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்ல ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. சில இண்டிகேட்டர்ஸ் வந்து ட்ரெண்ட் ட்ரேடிங்க்கு நல்லா இருக்கும், சில இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிவர்சலுக்கு நல்லா இருக்கும், சில இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெண்டுமே நம்ம வந்து பெர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணலாம். அப்படியான ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐல வந்து நம்ம ரிவர்சல்ஸும் ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி ட்ரெண்ட் ட்ரேடிங் டுவர்ட்ஸ் ட்ரெண்டும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த ரிவர்சல் ட்ரேடிங் எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ள வந்துச்சுன்னா 20 சில பேர் வந்து 13 வச்சிருப்பாங்க. இந்த 20 30 இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன், இந்த 80 70 இந்த ஏரியாக்குள்ள வந்து ஆர்எஸ்ஐ போச்சுன்னா ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ண முடியும்? 50க்கு மேல இந்த இடத்துல ஒரு 50 லைன் இருக்கும்ல, இந்த மிட் லைன், இந்த மிட் லைனுக்கு மேல ஆர்எஸ்ஐ போச்சு, இந்த 50க்கு மேல ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அதாவது லாங் போலாம். இப்போ ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா அகைன் ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் போலாம். ஸோ இப்படிதான் வந்து ஆர்எஸ்ஐ நம்ம யூஸ்வலா வந்து பில்ட் பண்ணுவோம். இப்போ ஆர்எஸ்ஐயே வந்து இன்னொரு ஆர்எஸ்ஐயோட நம்ம ட்ரேட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இப்ப திரும்ப வந்து நான் என்ன பண்றேன்னா ஆர்எஸ்ஐயே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆர்எஸ்ஐ வந்து 2 ஆர்எஸ்ஐயா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்றேன்னா இது இருக்குல்ல, இந்த ஆர்எஸ்ஐ செகண்ட் போட்ட ஆர்எஸ்ஐ கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு பேனல் இருக்குல்ல, இந்த பேனல்ல போயிட்டு பேனல் 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். சோ இந்த பேனல் 2 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இப்போ இந்த 2 ஆர்எஸ்ஐயும் ஒன்னா ஆயிடுச்சு. தெரியுதா? இப்போ இந்த 2 ஆர்எஸ்ஐயும் ஒன்னா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆர்எஸ்ஐ போயிட்டு ஆர்எஸ்ஐ வந்து 21ன்னு வைக்கிறேன். இந்த ஒரு ஆர்எஸ்ஐ வந்து பீரியட் சேஞ்ச் பண்றேன், 21ன்னு வைக்கிறேன். செட்டிங்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இந்த செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த செட்டிங்ஸ் வச்சுதான் பேக் டெஸ்டும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றதுனால தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நான் வந்து ஆன்லைன்ல படிச்ச ஸ்ட்ராட்டஜி. சரியா? சோ இதை வந்து என்ன பண்றேன் நான் இப்போ ஆர்எஸ்ஐ வந்து கிரீன்ல போட்டுக்கிட்டேன், ஆர்எஸ்ஐ 21 ஆர்எஸ்ஐ கிரீன்ல போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி படிச்சிருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னொன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு. அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதை வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்படியே படிச்ச மாதிரியே சொல்றேன். ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஆர்எஸ்ஐ 50 வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் ரெட் போட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்எஸ்ஐ 21 ஆர்எஸ்ஐ 50 இந்த இந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். நான் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணல இந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த என் ஸ்ட்ராட்டஜி ரிஃபைன் பண்ணும்போது கூட இந்த செட்டிங்ஸை விட்டு நான் மாறல, 21 50 தான் வச்சிருந்தேன். ஸோ ஆர்எஸ்ஐ 21 ஆர்எஸ்ஐ 50ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அடுத்து வந்து கிரீனு ரெட். இது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஸ் ஓவர்ஸ் பார்க்க போறோம். அதாவது இந்த கிரீன் லைன் இருக்குல்ல, இந்த கிரீன் லைன் வந்து ரெட் லைனு கீழே வந்துருச்சுன்னா, இந்த இடத்துல வந்து கிரீன் லைன் ரெட் லைனு கீழே கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ். இந்த கிரீன் லைன் வந்து ரெட் லைனுக்கு மேல போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, இந்த ரெட் லைன் கீழே வந்து கிரீன் லைன் வருது. அதாவது இந்த ஆர்எஸ்ஐ ஒரு ஆர்எஸ்ஐ இன்னொரு ஆர்எஸ்ஐ கிராஸ் பண்ணுது, டியூவல் ஆர்எஸ்ஐ. அதுல ஒரு ஆர்எஸ்ஐ இன்னொரு ஆர்எஸ்ஐ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல பாக்குறோம். அதே சமயத்துல ஒரு கிரீன் ஆர்எஸ்ஐ வந்து ரெட் ஆர்எஸ்ஐக்கு மேல போகும்போது மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு பாக்குறோம். பட் இப்படி எல்லாம் கிராஸ் ஓவரும் எடுத்தோம்னா ஒன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கும், ஏன்னா அடிக்கடி கிராஸ் ஓவர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இதுல வந்து நிறைய ஃபேக் என்ட்ரிஸும் கிடைக்கும் பாருங்க. இதெல்லாம் ஃபேக் என்ட்ரி, இதெல்லாம் ஃபேக் என்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக் என்ட்ரி. ஸோ இந்த ஃபேக் என்ட்ரிஸும் அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்துல இந்த ஆர்எஸ்ஐ வச்சு இந்த ஆர்எஸ்ஐ கிராஸ் ஓவர் வச்சு நம்ம அழகா ட்ரேடும் பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த ஆர்எஸ்ஐ வந்து ட்ரெண்ட் பார்க்க நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டியூவல் ஆர்எஸ்ஐ இருக்குல்ல, இந்த டியூவல் ஆர்எஸ்ஐ நம்ம ட்ரெண்ட் பார்க்க யூஸ் பண்றோம். அதாவது எப்பெல்லாம் வந்து இந்த கிரீன் ஆர்எஸ்ஐ கீழே இருக்கோ அப்போ வந்து கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துக்கிறோம். எப்பெல்லாம் வந்து இந்த ரெட் ஆர்எஸ்ஐக்கு மேல இருக்கோ அப்பெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆர்எஸ்ஐ இதுல என்ன பண்றோம், ட்ரெண்ட் பார்க்க மட்டும் தான் யூஸ் பண்றோமே தவிர என்ட்ரி எடுக்க யூஸ் பண்ணல. ஏன்னா என்ட்ரி எடுத்தோம்னா நிறைய ஃபேக் என்ட்ரிஸ் வருது. ஸோ நான் என்ன பண்றேன்னா வெறும் ட்ரெண்ட் பார்க்க மட்டும் யூஸ் பண்றேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்எஸ்ஐ கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரிஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து அப்படி பண்ண போறது இல்ல, ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போ என்ன, ட்ரெண்ட் வந்து இங்க வந்து டவுன். ஓகே, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னு சொல்லி பார்க்கணும்ல. அதுக்கு என்ன பண்றோம்னா ஸ்டடீஸ்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ் கிராஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கிராஸ் இதை எடுத்துக்கலாம். இதுல வந்து கரெக்டா இருக்கும். 50 200ன்னு இருக்குல்ல, 200 வந்து நான் கலர் அப்படியே விட்டுடுறேன். பட் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து 8 அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த லோவஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து 8ன்னு போட்டுக்கிறேன். மிட்ல இருக்க மூவிங் ஆவரேஜ் வந்து 12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது 8 12 போட்டுக்கிறேன். 200 வந்து நான் எதுவுமே பண்ணல, 200 அப்படியே விட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல, அதனால அப்படியே விட்டுறேன்.
ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப இத வந்து நானு கிரீன்ல போட்டுக்கிறேன். இந்த லோவர்ல இருக்கிறத நான் கிரீன்ல போட்டுக்கிறேன். இத வந்து நானு ரெட்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 8 வந்து கிரீன்ல போட்டேன். 12 வந்து ரெட்ல போட்டேன். MA3 அது ஆரஞ்சுல இருக்கு. அத அப்படியே விட்டுட்டேன். நான் எதுவும் பண்ணல. வேணும்னா ஒயிட்ல கூட போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் இத ஒயிட்ல போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து கிளீனா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரைஸ் வந்து 200 கீழ இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து வெறும் செல்லிங் மட்டும் தான் பார்க்க போறோம். பிரைஸ் வந்து 200க்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து வெறும் பையிங் மட்டும் தான் பார்க்க போறோம். இது கைட் சார்ட்ன்றதுனால கொஞ்சம் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்ப 200 கீழ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றோம்னா, நம்ம இந்த RSI கிராஸ் ஓவர்ல இந்த கிரீன் கலர், அதாவது ரெட் லைன் வந்து ரெட் லைனுக்கு மேல வந்து கிரீன் லைன் போறத நம்ம அவாய்ட் பண்ருவோம். இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் வந்து கீழ இருக்கு. இந்த ரெட் லைனுக்கு மேல வந்து இந்த கிரீன் லைன் வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. கரெக்ட்டா? இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. பட் நம்ம என்ன பண்றோம், இந்த கிராஸ் ஓவர்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றோம். அதே போல பிரைஸ் என்ன ஆகுது, 200 லைன தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 200 லைன் தொடுது ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பிரைஸ் கிட்ட போகுது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ 200 வந்து நம்மளுக்கு இதுல இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பிரைஸ் வந்து 200 கீழ இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஒரு மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்டும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ RSI ட்ரெண்டும் பார்ப்போம். RSI ட்ரெண்ட் எப்படி இருக்கு? நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழ பிரைஸ் இருக்கிறதுனால, RSI வந்து கிரீன் RSI வந்து ரெட் RSI கீழ வரணும்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கிரீன் RSI வந்து ரெட் RSI கீழ இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து நமக்கு செகண்ட் கண்டிஷனும் மெட். அதாவது ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 200 டே யூஸ் பண்றோம். செகண்ட் கண்டிஷனும் வந்து ட்ரெண்ட் டே எடுக்கிறோம். அது RSI வச்சு எடுக்கிறோம். RSIலயும் செகண்ட் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, தேர்ட் கண்டிஷன்னா இந்த மூவிங் ஆவரேஜ். இந்த 8 to 12 இருக்குல்ல. ஸோ இந்த கிரீன் கலர்ல இப்படி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன செக் பண்றோம்னா, இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜும் ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் இருக்கு. ஓகே. இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வந்த உடனே நம்ம ட்ரேட் பண்ணிடுவோமானா, அப்படி பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் குடுத்துருச்சு. கிராஸ் ஓவர் குடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப எப்ப இந்த கிரீன் லைன்க்குள்ள போகுது. பிரைஸ் வந்து திரும்ப இந்த கிரீன் லைன் உள்ள போயிட்டு திரும்ப வெளிய வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கிரீன் லைன் உள்ள போகுது, போயிட்டு வெளிய வருது. இந்த இடத்துல இந்த கேண்டல்ல வெளிய வருது. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த டைம்ல வந்து இந்த RSI 21 வந்து RSI 50க்கு கீழ தான் இருக்கு. தெரியுதா? RSI 21, RSI 50 கீழ தான் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்லயே தான் பிரைஸ் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புல் ட்ராப் மாரி சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லயே அடுத்த கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது? இந்த இடத்துல எங்கேயோ ஓப்பன் ஆகுது. அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லயே நம்ம வந்து ஆ என்ன பண்றோம்? ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு இப்போ 2 விதமா இதுல ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணலாம். ஒன்னு ஸ்விங் ஹை. ஸ்விங் ஹைனா எது? இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல ஸ்விங் ஹைன்னு சொல்லி பிளேஸ் பண்ணலாம். இல்லனா லேட்டஸ்டா கிரீன், இந்த கிரீன் மூவிங் ஆவரேஜோட ஹை எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏரியால இருக்கும்போது லேட்டஸ்டா கிரீன் மூவிங் ஆவரேஜோட ஹை வந்து இந்த ஏரியா. அதாவது ஸ்விங் ஹை. மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் வரும். ஒரு ஸ்விங் ஹையை கண்டுபிடிக்க முடியலனா மூவிங் ஆவரேஜ் வச்சு கண்டுபிடிப்போம். அதுக்காக நான் சொல்றேன். இல்ல சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்றத கரெக்டா புடிச்சுக்கலாம். சில பேருக்கு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ எதுன்னு கண்டுபிடிக்க தெரியலனா, இந்த கிரீன் மூவிங் ஆவரேஜோட லேட்டஸ்ட் நீங்க வந்து அத லேட்டஸ்ட் ஹை அத வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் ஏரியாவா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியால வருது. ஸோ இந்த ஏரியால நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். இப்போ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வச்சோம்னா ஈஸியா அச்சீவ் ஆயிருக்குமா இந்த இடத்துல? கண்டிப்பா வந்து இது அச்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தாவே தெரியுது. இதுல வந்து நம்ம லாங் ஷாட் போட முடியாது. ஏன்னா இது வந்து ட்ரேடிங் வியூ இல்ல, கைட்ன்றதுனால இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துட்டு எய்மிங் ஃபார் 1:2, 1:3ன்னு சொல்லி பார்த்தோம்னா, பட் இது வந்து ஒரு இண்டெக்ஸ். அதனால ஒரு 1:2 வச்சாலே போதும். ஒரு கோல்டு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்னா நீங்க 1:3 வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்க ஷார்ட் போறீங்க, ஷார்ட் போயிட்டு எய்மிங் ஃபார் 1:2, 1:2 வச்ச உடனே நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கும். பட் எல்லா நாளும் இப்படி டார்கெட் அச்சீவ் ஆகுமானா அச்சீவ் ஆகாது. நம்ம என்ன பண்றோம், 1:2 வைக்கிறோம். ஸோ 10ல 4 ட்ரேட் வின் பண்ணாவே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ நம்மளோட எய்ம் வந்து மினிமம் 10ல 4 ட்ரேட் வின் பண்ணணும். 10க்கு 10 ட்ரேடும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து முந்தின நாள் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம். மூவிங் ஆவரேஜ் கீழே பிரைஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் மட்டும் தான் போக போகிறோம். அதே சமயத்தில் RSI ட்ரெண்டும் பார்க்குறோம். RSI ட்ரெண்ட் எப்படி இருக்கு? ஒரு கிரீன் RSI வந்து ரெட் RSI கீழே இருக்கு. ஸோ
ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா டவுன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல அடுத்து என்ன பார்ப்போம்னா ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ஒரு 8 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 12 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா 8 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 12 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்துருச்சு. ஓகே. இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் கீழ வந்துருச்சு. வரும்போதே நம்ம வந்து என்ட்ரி எடுப்போமானா, என்ட்ரி எடுக்க மாட்டோம். என்ன பண்றோம்? நம்ம வந்து பிரைஸ் வந்து இந்த கிரீன் மூவிங் ஆவரேஜ் உள்ள போயிட்டு வெளிய வரணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உள்ள போயிட்டு திரும்ப வந்து வெளிய வருது. ஓகே. இந்த இடத்துல வெளிய வரும்போது அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லயே இந்த இடத்துலயே நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஷார்ட் போடுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைனா இந்த இடத்துல எது? இந்த ஏரியா. இந்த ஏரியால தான் நம்மளுக்கு ஸ்விங் ஹைன்னு வருது. இல்ல இப்போ மூவிங் ஆவரேஜ் மூலியமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல லேட்டஸ்ட்டா வர இது கொஞ்சம் பெண்டா இருக்குல்ல, இந்த ஏரியால கொஞ்சம் பெண்டா இருக்குல்ல, அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏரியால தான் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜோட ஹைல போட முடியும். இல்லன்னா இந்த ஏரியா தான் கொஞ்சம் நல்லா பெண்டா இருக்கு. இந்த ஏரியால தான் போட முடியும். இப்போ கரெக்டான ஒரு ஸ்விங் ஹை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மூவிங் ஆவரேஜ் நல்லா பெண்டு தர ஏரியா. இந்த ஏரியா. இந்த ஏரியால போட முடியும். ஆனா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி குடுக்குறோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவோமா? இவ்ளோ தூரத்துக்கு நம்ம ஒரு பெண்ட் இருக்குன்றதுனால ஸ்டாப் லாஸ் போடுவோமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தோம்னா, இவ்ளோ தூரம்லாம் ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா, எய்தர் யூ கேன் எய்ம் ஃபார் 1:1. அவ்வளவுதான் எய்ம் பண்ண முடியும். 1:1 வச்சிருந்தோம்னா ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும் போல இருக்கு. 1:1 இந்த இடத்துல ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். பட் இவ்ளோ பெரிய ஸ்டாப் லாஸ் போடணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் பெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏரியா கிட்ட தான். இந்த ஏரியா கிட்ட தான் நம்ம வந்து ஓரளவு ஒரு பெண்ட் இருக்கிற மாரி தான். அதுதான் வந்து ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ மூவிங் ஆவரேஜ வச்சு கண்டுபிடிக்கணும்னா, அதான் வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெண்ட் இருக்கு. ஆனா அப்படி போட்டிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப கிட்டயே இருக்கு. பிரைஸ் கிட்டயே இருக்கு. ஸோ அடுத்த பெண்ட் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க எங்கேயுமே சரியா கிடைக்கல. அடுத்த பெண்ட் வந்து இங்க தான் இருக்குது. ஆனா அது வந்து ரொம்ப தூரமா இருக்கு. இது ரொம்ப கிட்ட இருக்கு. இது ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து ஸ்விங் ஹை, ஸ்விங் லோனா இந்த ஏரியா தான். இதுக்கு தான் பிரேக் டவுன் குடுக்குது. ஒரு பெரிய ஒரு நெக் பிரேக் டவுன். இது ஒரு டபுள் டாப்பா? இந்த இடத்துல இது வந்து ஒரு டபுள் டாப் நெக் பிரேக் டவுன் இந்த ஏரியால வருது. ஸோ இந்த ஏரியால ஸ்டாப் லாஸ் போடுறது ஒரு பெஸ்ட். இது இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்க மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் போடணும். ஒன்னு இந்த இடத்துல போடணும், இல்லனா வந்து இந்த இடத்துல போடணும். மேபி இந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அடுத்து திரும்ப பிரைஸ் வந்து கீழே வருது. இப்போ வந்து உங்களுக்கு பெண்ட் கிளியரா தெரியுது இந்த ஏரியால. இந்த ஏரியால ஒரு சின்னதா ஒரு பெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஏரியால நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ நீங்க 1:2 வச்சிருந்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியா அடிச்சிருக்கலாம். மேபி முதல்ல ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கலாம். செகண்ட் ட்ரேட் வந்து டார்கெட் அடிச்சிருக்கோம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து இந்த ஸ்விங் ஹைய கரெக்ட்டா வந்து படிக்க கத்துக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ட்ரேட்ல ரொம்ப முக்கியம். சோ அதுக்காக தான் நான் எப்பவுமே அத சொல்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் கிடைச்சிருக்கு. அதாவது RSI 21 வந்து RSI 50 கீழ வந்துடுச்சு. எல்லாமே ஓகே. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு என்ட்ரியும் கிடைக்குது. இந்த RSI 8 வந்து RSI 12 கீழ வருது. 12 கீழ வந்ததுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து கிரீன் இந்த மூவிங் ஆவரேஜ் உள்ள போயிட்டு திரும்ப அதுக்கு அப்புறமா வெளிய வருது. இந்த ஏரியால வெளிய வருது. ஓகே. அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து ஷார்ட் போறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. இந்த இடத்துல போடுவோம். அப்படி இல்லன்னா மூவிங் ஆவரேஜோட பெண்ட் எங்க இருக்கு? மூவிங் ஆவரேஜோட பெண்ட் இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுறோம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2 1:2 அடிச்சிருக்கோம். பட் இது வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. 200 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருந்தா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதே போல இப்போ இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. ஸோ வந்து வெறும் பையிங் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பையிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 200 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து இந்த ரெட் RSIக்கு மேல கிரீன் RSI இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு மேல போகுது. பட் கரெக்டா ஓகே. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செட் தான் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து மேல போகும்போது RSI இந்த கேண்டில் வந்து இந்த ரெட் ஏரியாக்குள்ள, அதாவது இந்த கிரீன்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது, இந்த ஏரியால வெளியே போகும்போது இந்த RSIயும் கிரீன் RSIயும் ரெட் RSIக்கு மேல தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து ரெட் RSIக்கு மேல தான் இருக்கு. ஸோ அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து லாங் போவோம். லாங் போயிட்டு எய்மிங் ஃபார் 1:2 இது கீழேயே எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் போட்டா 1:2 1.5 அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 அடிச்சிருக்கோம். இல்ல மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ்னா போனோம்னா இதுதான் பெண்ட். ரெட்டோட மூவிங் ஆவரேஜ் பெண்ட் இதுதான். இந்த இடத்துல தான் போட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இது ரொம்ப பெருசா இருக்கு. சோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸும் அடிச்சிருக்கோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? எதுவுமே வந்து 100% இல்ல அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏதாவது ஒரு லாங் செட்டப் காட்டுறேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் காட்டியாச்சு, ஷார்ட் காட்டியாச்சு, லாங் ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டுறேன். மார்க்கெட் வந்து தொடர்ந்து தொடர்ந்து டவுன்ல தான் இருந்திருக்கு போல. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு லாங் கிடைக்குது. அதாவது பிரைஸ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு ரெட் RSIக்கு மேல கிரீன் RSI இருக்கு. நம்ம வந்து இப்போ என்ன வெயிட் பண்றோம்? பிரைஸ் வந்து திரும்ப இந்த கிரீன் மூவிங் ஆவரேஜ் உள்ள வந்துட்டு வெளியே போகணும். இந்த இடத்துல வந்து உள்ள வந்துட்டு வெளியே போகுது. ஸோ அடுத்த அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து
லாங் போறோம். இப்போ வந்து பெண்ட் பார்த்தோம்னா, மூவிங் ஆவரேஜோட பெண்ட் இவ்வளவு தான் இருக்கு. சோ நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு போட முடியாது. என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஸ்விங் லோனா எது? ஸ்விங் லோனா ஆக்சுவலா இதுதான் ஸ்விங் லோவே. ஏன்னா இந்த இடத்துல தான் பிரைஸ் ஷூட் அப் ஆகுது. இத கூட நம்ம ஸ்டாப் லாஸா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வைக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துட்டு அதுல இருந்து எய்மிங் ஃபார் 1:2னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கும். சோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன நம்ம பார்க்குறோம், மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்மளால ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ண முடியல. கரெக்டான ஸ்விங் ஹை இல்ல ஸ்விங் லோல தான் நம்மளால வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டா பிளேஸ் பண்ண முடியுது. சோ மூவிங் ஆவரேஜ்ல வச்சு நீங்க ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணாம ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இதை வச்சே நீங்க ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்றதை வந்து கரெக்டா கத்துக்கோங்க. கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப பெரிய பெரிய ஸ்டாப் லாஸா வந்து போகுது. சோ இந்த இடத்துல லாங் போயிட்டு இதுக்கு கீழே இப்படி ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா நம்ம எய்மிங் ஃபார் 1:2னா 1:2 வந்து ஈஸியா வந்து அச்சீவ் ஆகியிருக்கும். சோ லாங்கும் வந்து காட்டியாச்சு. அடுத்து வந்து பாருங்க இன்னொரு ஷார்ட். ஸோ ப்ரைஸ் என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ட்ரெண்ட் ஆர்எஸ்ஐயோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆர்எஸ்ஐ ட்ரெண்டும் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ரெட் டே மூவிங் ஆவரேஜ் கீழே வருது. இந்த இடத்துல வரும்போது இந்த ஏரியால வந்து நம்மளுக்கு ஒரு கேண்டல் வந்து ஒரு கிரீன் உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வருது இந்த ஏரியால. சோ இமீடியட்டா என்ன பண்றோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து ஷார்ட் போறோம். ஸ்டாப் லாஸ் எங்க போடணும், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியால போடணும். இதுதான் வந்து இது கிடையாது ஸ்டாப் லாஸ் ஏரியா, இதுதான் வந்து கரெக்டான ஸ்டாப் லாஸ் ஏரியா. ஏன்னா இதுதான் வந்து லாஸ்டா வந்து கொடுத்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மேல கேண்டல் போய் சஸ்டைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உடனே வந்து பிரேக். சோ இந்த ஏரியால ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் மாதிரி இருக்கும் இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா. பட் கரெக்டா இதுதான் போடணும். 1:2 வந்து ஆனா அச்சீவ் ஆயிருக்கும். அன்னைக்கு வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா டவுன்ல தான் இருக்கு. சோ 1:2 வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆகியிருக்கு. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோல நீங்க வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு விதமா ட்ரெண்ட் பாத்துக்கிறோம். மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ ரெண்டு ட்ரெண்டும் வந்து நம்மளுக்கு அலைன் ஆகணும். ரெண்டு ட்ரெண்டும் அலைன் ஆச்சுன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வரணும். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வந்ததுக்கு அப்புறம் உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். வந்து திரும்ப அந்த மூவிங் ஆவரேஜ் உள்ள பிரைஸ் போயிட்டு திரும்ப வெளியே வரும்போது நம்ம ட்ரேட் எடுப்போம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ண இன்னும் கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் அடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இந்த வீடியோஸ்ல வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் சொல்றேன். அதே போல இன்னொன்னு 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும்போது உங்களுக்கு என்ட்ரி இப்படி கிடைச்சதுன்னா அந்த என்ட்ரிஸ் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து அகெயின்ஸ்ட் ட்ரெண்டா போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் பேக் டெஸ்ட் எதுவும் பண்ணல. சோ அதோட வின் ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் இதோட வின் ரேட் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு 10க்கு வந்து ஒரு 4.5 5 ட்ரேட் மினிமம் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியுது. சம்டைம்ஸ் வந்து ட்ரேட் வந்து ஒரு நீங்க 4 ட்ரேட் வின் பண்ணிருப்பீங்க. 1:2 4 ட்ரேட் வின் பண்ணிருப்பீங்க. 5வது 6வது ட்ரேட்ல அப்படின்னா 1:2 வந்திருக்காது. பட் 1:1 0.5 பாசிட்டிவ்ல இப்படி ஏதாவது வந்திருப்பீங்க. சோ கண்டிப்பாக வந்து இதனால வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்க முடியுது அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி. இந்த இன்னும் கூட நல்லா ரிஃபைன் பண்ணலாம். நான் ரிஃபைன் செஞ்சு வச்சிருக்கேன். கம்மிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.